ஹலோ நண்பர்களே, தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். மீண்டும் இந்த விசுவாசத்தை நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். எனவே இந்த நேரம் வேலை செய்வர்களுக்கான இந்த ஜெபம் ஒன்று சேர்ந்து செய்யலாம். மக்களை, நீங்கள் இன்றைக்கு இந்த செவ்வாய்க்கிழமையில் உங்களை ஆயத்தப்படுத்தும்படி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நேரம் நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கலாம். உங்களுடைய தண்ணீர் இருந்தால் கையில் பிடித்து கொள்ளுங்க. கண்களை மூடுங்கள். இயேசுவின் நாமத்தினால். நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவரே, என் தேவனை, இயேசுவின் நாமத்தினால் இதோ இன்றைக்கு இந்த செவ்வாய்க்கிழமையில் விசுவாசத்தில் ஒன்று சேர்க்கும்படி என் ஆண்டவரே, இதோ இன்றைக்கு இந்த காலை நேரம் எந்த வேலைகளுக்காக இவர் செல்கிறாரோ, எந்த வேலையை செய்ய இவர் அடிகள் எடுத்து வைக்கிறாரோ, வியாபாரத்துக்காகவும் என் தகப்பனை புதிய காரியங்களுக்காகவும் புதிய ப்ராஜெக்டுக்காகவும் நீர் உம் மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் கேட்கிறேன். இதோ இந்த தண்ணீர் உம் மக்கள் குடிக்கும் போது உம்முடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே, உம்முடைய தைரியத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. தண்ணீர் என்பது ஜீவனை அடையாளப்படுத்துகிறது. இதோ இவருக்குள் ஜீவனை தாரும் புதிய காரியங்கள் செய்ய இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரம் இந்த தண்ணீரை குடியுங்கள். இயேசுவின் நாமத்தினால். இதோ இன்றைக்கு இந்த புதிய பலன் இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவர். இந்த செவ்வாய்க்கிழமையில் இந்த புதிய சக்தி இவர்களுக்குள் வரட்டும். ஒருவேளை தன்னுடைய உடல் நலம் சரியில்லாதவராய், ஒருவேளை எங்கும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாய் படுத்த படுக்கையாய் இருந்தால், தன்னுடைய வேலைகளுக்காகவும் வியாபாரத்துக்காகவும் செல்ல முடியாத நபராய் இருந்தால், இதோ இந்த தண்ணீர் இவருக்குள் ஜீவனை தருகிறது. எல்லா பலவீனங்கள் இவரை விட்டு தேவனை நீக்கி போடும், மக்களை பலப்படுத்தும். இந்த நாளில் செய்கிற எல்லா வேலைகளை ஆசீர்வதியும். நீங்கள் விசுவாசத்தால் சொல்லுங்கள், ஆமேன், ஆமேன். மக்களே, உறுதியாய் நம்புங்கள். இந்த பலத்தோடு தேவனுடைய இந்த ஜீவனோடு நீங்கள் செல்லுங்க. இன்னைக்கு செய்கிற இந்த வேலைகள், வியாபாரங்கள், உங்களுடைய புது ப்ராஜெக்ட் தேவன் வெற்றியாய் மாற்றுவார். கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு வெற்றியாய் மாற்றும் போது உங்க விசுவாசத்தை அவர்கிட்ட இருந்து தூரமா பிரிக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் எப்போ தூரமா பிரிஞ்சு போறாங்களோ அவங்களுடைய விசுவாசம் சோர்வாய் பலவீனமாய் தன்னுடைய விசுவாசத்தில் தேவனை தேடாத ஒரு நபரா மாறிடுறாங்க. ஆசாவை போல ஆண்டவரை அணுகாம போய் அவர் என்ன பண்ணார், தன்னுடைய காலில் ஒரு வியாதி வந்திருக்குன்ட்டு போய் வைத்தியனை பார்க்க போனாங்க. முதல்ல தேவன், நீங்க எந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டீங்களோ ஆண்டவர், தேவனிடத்தில் உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துங்க. எனவே விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படியாக இன்றைக்கு இந்த செவ்வாய்க்கிழமையில் குணமாக்குதலுடைய ஜெபம் ஆலயத்தில் நடைபெறுகிறது. எனவே இந்த ஜெபத்தில் நீங்கள் பங்கேற்கலாம். இன்னைக்கு காலையில் 8 மணி, 10 மணி, மதியானம் 3 மணி, விசேஷமாக சாயந்தரம் 7 மணி நீங்கள் தேவனுடைய புதிய பலன் பெற நீங்கள் வரவேற்கப்படுறீங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் இன்னும் அநேக வேலைகள், வியாபாரத்தில் நீங்கள் முன்னோக்கி செல்ல தேவனுடைய ஆரோக்கியம் நீங்கள் பெறும்படியாக. எனவே உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் ஒரு வார்த்தையை உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, இங்கே என்ன வசனமானது இருக்கு. மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்கு தானே, அவன் மன துக்கமோ என்ன இல்லை, திருப்தி இல்லை. இன்னைக்கு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் படுற கஷ்டம், போகிற வேலை எல்லாமே வாய்க்கு தானே என்று சொல்லும்போது அர்த்தம் என்ன? அதாவது நீங்கள் எதெல்லாம் செய்கிறீங்களோ உங்களுடைய புசுப்பிற்காக, உங்களுடைய காரியத்திற்காக. ஆனால் ஆத்துமா, உங்களுடைய மனது திருப்தி இல்லைன்னா, கவலையினால இன்னும் இருக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக தேவனுடைய உதவி உங்களுக்கு தேவை.
ஆண்டவருடைய உதவியை பெற இன்று நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். இன்று உங்களுடைய மனதினால சரீரத்தினால வியாதியாக இல்லை, ஆனால் மனதளவில் நீங்கள் நொறுக்கப்பட்டவராக இருக்கீங்கன்னா இன்றைக்கி தேவனை நோக்கி வாங்க. தேவன் உங்களுக்குள்ளாக இந்த சமாதானத்தை தருவார். ஆண்டவருடைய மகத்துவத்தை பெற இன்றைக்கு நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். எனவே இன்று நான் உங்களை சந்திக்கிறேன். நம்மளுடைய முகவரியை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னா 282/681 1000 லைட் அண்ணா சாலையில் நம்ம இருக்கிறோம். மேலும் நீங்கள் எங்களுக்கு தொலைபேசியில் பேசணும் விரும்புகிறீங்க, அழைக்க விரும்புகிறீங்கன்னா எங்களுடைய தொலைபேசி எண்ணானது 9384638738. இந்த எண்ணை அழைங்க. மேலும் வெப்சைட்டை நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டானது uckj.in. இந்த வெப்சைட்டை பாருங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய அருகாமையில் என்ன ஆலயம் இருக்கோ நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. இன்று நான் உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.